ஈவினிங் மிஸ்டர் ரா பகதூர். டாக்டர் வாங்க வாங்க. யாரு? வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பெரிய மனுஷன். எங்க வந்தீங்க? என்ன ஏற்றுமதி இறக்குமதி விஷயமா கவனிச்சுட்டு போலான்னு வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துட்டு வரட்டும். ஆனா பசங்க வரம் இன்னும் கிடைக்கல. வரதட்சணை கொடுக்கவோ வழி இல்லை. ஆஹா, ஏதாவது கடன் வாங்கிட்டு போலான்னு வந்தீங்க போல இருக்குது. அதற்காக வரல. நம்ம சௌகரியத்துக்கு தோதான இடம். தோதான இடம்? தோதான இடம் எங்க இருக்கு? வேற இடம் இருக்கு. நீங்க மனசு வச்சா. என்னது? நானா? இந்த வயசு எனக்கு எதுக்கு? என்ன ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. வயசை பத்தி நினைச்சிட்டு காலம் இது சும்மா கொஞ்சீங்களா? அப்படி இல்ல, நான் சொல்ல வந்தது. ஆஹா, எனக்கு விவரம் புரிஞ்சு போச்சு. அடடட, இது நீங்க முன்னே சொல்லப்படாதா? நம்ம வீட்டுல கணபதினு ஒரு சமயக்காரப்பா இருந்தான். அவனுக்கு போன வாரம் தான் கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? அது கிடக்கட்டும் ராபோது. உங்க பையன் கண்ணன் போனா இந்த பொண்ணை பெற்றவங்களோட உபத்திரம் என்னால தாங்க முடியல. ஒரு நாளைக்கு ஏராளமான பேர் வர்றாங்க. வரதட்சணை எவ்வளவு வேணும்னாலும் தர்றேன் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த வரதட்சணை பேச்ச எடுத்துட்டா எனக்கு நாரோகத்தை காட்சி ஊத்துற மாதிரிதான் இருக்கு. கடவுளை கூட தெரியும். இந்த வரதட்சணை வாங்குறத சட்டவிரோதம். அப்படி சட்டவிரோதமா வரதட்சணையை கொடுத்து உங்களை சர்க்கார் விரோதியை ஆக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் எங்க சித்தப்பா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளான் இருக்காரு. எப்படி? ஒரு காலனா கூட வரதட்சணை இல்லாம எங்க கமலாவ உங்க பையன் கண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு எங்க சித்தவோட வேண்டுகோள். என்ன பக்கத்துக்கு என்னது அவ சொன்னது? என்ன தப்பு இல்ல? என்ன தப்பு? என்ன அதுக்கு நீங்க நம்ம தரத்துக்கு தகுந்த மாதிரி வரதட்சணை கொடுக்க இவங்களுக்கு சக்தி இருக்கா? வரதட்சணையா? அடக்க, வரதட்சணைன்னு காரணா வாங்க மாட்டேன் தெரியுமா? அதனால எத்தனை குடும்பம் மொட்டையாயிருக்கு. சரி சிதம்பர், ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க போயிட்டு வாங்க. இந்த விஷயத்தை நான் கண்ணனை தனிப்பட்ட முறையில கன்சல்ட் செய்து பாக்குறேன். நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டாலும் சமயம் பார்த்து இந்த காலத்து பசங்க கடைசி நேரத்துல புசுக்குன்னு காலம் வாரி விட்டுருவானுங்க. அதனால என்ன, கண்ணனை போய் கூப்பிட்டு நேரிலே கன்சல்ட் பண்ணிட்டா போய். ஐயா வேண்டாம் மிஸ்டர் சந்திர, நீங்க போயிட்டு வாங்க. அடுத்தபடி அதை பத்தி யோசிப்போம். ஏன்னா அவன் உங்க முன்னால பேச சங்கோச்சப்படுவான். பரவாயில்ல, நானே வேண்டாலும் கண்ணனை கூப்பிடுறேன். ஐயா வேண்டாமே. கண்ணா, மிஸ்டர் சந்திரன். கண்ணா, அடாடா, நீங்க எழுந்திருங்களா? எழுந்திருச்சால தேவலாம் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்களே. கண்ணனே வந்து ஐயா, நீங்க எழுந்துருங்க. மறுபடியும் எங்கேயாவது சந்திப்போம். எழுந்துருங்க, தூக்கி விட. ஐயா நமஸ்தே. ஹலோ சந்தர், ஏது அபூர்வமா இருக்கு? என்ன இன்னும் ஒரு காரியம் ஆகல, அதுக்குள்ள பையன் மாமான்னு அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. இன்னும் பொத்தாத. அவங்க ஏதோ ஒரு அவசரமான வேலையா போகணுமா? கணக்கப்பில்ல, நம்ம வண்டியே அழைச்சிட்டு போய் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா. பரவாயில்லப்பா, அவங்க இருந்து காத்து சாப்பிட்டு போகட்டும். ஐயோ, போற இடத்துல சாப்பிட்டுக்க மாட்டாங்களா? நீங்க புறப்படுங்க. நீங்க பரவாயில்ல பரவாயில்ல, இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். என்ன முடிவு சந்தர்? உன்னை பத்தி தான். என்ன? கமலாத உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு எங்க சித்தப்பா பிரியப்படுறார். ஆஹா, இந்த இன்பமான செய்தியை கேட்க எங்க அம்மா உயிரோட இருந்தேன்னு தான் வருத்தமா இருக்கு. நானும் கமலாவும் சின்ன குழந்தையா இருந்த போது எங்க அம்மா செய்த தீர்மானம் அது. அவங்க சாகும்போது வெளியிட்ட கடைசி ஆசையும் அதுதான். என்னுடைய நெடுநாள் கனவும் அதுவேதான். அப்புறம் இதை யாரால மறுக்க முடியும்? பாத்தீங்களா, காலேஜ் போகக்கூடிய கோளாறு. வாஸ்தவம் தான். என்னடா தம்பி பண்றது? உங்க அம்மாவும் என்ன செய்யறது? அவன் ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா புதைச்சு போச்சுது. ஏன்பா, அம்மா இறந்தா என்ன? அவங்க ஆசையெல்லாம் பூர்த்தி செய்யறதா நான் சபதம் பண்ணிருக்கேன். நீங்க வேற பெண் பார்த்தா கூட நான் வேணாம் தான் சொல்லியிருக்கேன். ஆஹா, தாயார் மேல என்ன பக்தி, என்ன விசுவாசம். அப்பா, நீ தாண்டா கலியுக தீராமதி. உண்மை, இப்பேற்பட்ட சத்புத்திரனை மருமகனா அடையறதுக்கு நான் என்ன தவம் பண்ணிக்கணும்? அது வாஸ்தவம் தான். நீங்க தவம் பண்ணேன்னா என் பொண்டாட்டி ஆசையெல்லாம் எப்படி நிறைவேறது? அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். சிதம்பரம் பேசுறது மொத்தம் நம்பாத, அவ்வளவு டூக்குடோ.
என்னங்க சும்மா ஊரை சுத்துறீங்க? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேற வயறு வேற. நம்ம சின்னையாவுக்கு நீங்க 8,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க. இந்த பணத்தெல்லாம் யார் கொடுக்கறது? யாருப்பா கொடுக்கணும்? பெண்ணப்பட்டவங்க தான் பொருளையும் கொடுக்கணும். இல்லாட்டி வரதட்சணைன்னு பெரியவங்க எதுக்காக வச்சிருக்காங்க? ஆரம்பிச்சு அவன் பிச்சைக்கார புத்திய எனக்கு பிடிக்காத விஷயங்களையா அடிக்கடி சொல்லி ஏன் கழுத்தா இருக்கிற? அதுக்கு நீங்க வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணப்படாது சாத்திரம் சொல்லுது. ஆனா வரதட்சணை வாங்குறது சட்டவிரோதமாச்சே. வரதட்சணைங்கிற பேரால வேண்டாம், சும்மா அப்படி நன்கொடையா வாங்குங்களே. இல்லாட்டி நம்ம சின்னையாவே நீங்க சீமைக்கு வேற அனுப்பணுமே. இதை நான் மறந்தே போயிட்டேன். என் சம்சாரத்தோட முக்கியமான ஆசை அதுதான். கண்ணனை பாரினுக்கு அனுப்பிச்சு இவனை ஒரு பெரிய பாலிஸ்டர் ஆக்குறேன்னு அவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். வாக்கு தவறுது. என்ன மிஸ்டர் ராவ் பகதூர், பிரத்தியார் செலவுல தானே உங்க பையனை நீங்க பாரினுக்கு அனுப்பணும். உங்க இரும்பு பெட்டி என்ன இழைச்சா போச்சு? என்கிட்ட ஏது டாக்டர் பணம் வர வர நம்ம பிசினஸ் படுத்துருச்சு. போராட்ட விட ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னமோ சொல்லுவாங்கல்ல, தம்படி நாஸ்தி தடபுரம் ஜாஸ்தின்னு. அத மாதிரி ஏதோ இந்த ராவ் பகதூருங்கிற ஒரு பட்டத்துக்காக என் கஷ்டத்தை வெளியே காட்டிக்காக காலத்தை கடத்திட்டு வரேன். உள்ள இருக்கிற விட்டு உங்களுக்கு எங்க தெரியும் என்னையா? அப்போ நீங்க என்ன பாரினுக்கு அனுப்ப வேணாம்ப்பா. கரெக்ட் தான். என்னது? அது உன் இஷ்டமா ஏன் இஷ்டமா? அது உங்க அம்மா இஷ்டம்டா. அதை நீ நிறைவேற்றிதான் ஆகணும். அது இருக்கட்டும், உங்க பெண்ணுக்கு 8,000 ரூபாய் நகை போடுவீங்க? உத்தம குணங்களே அவளுடைய உயர்ந்த ஆபரணங்கள். சரியான ஆளுங்க நீங்க. அந்த உத்தம குணங்கள்லாம் உங்க வீட்டோட நிறுத்திக்கீங்க. இந்த வீட்டுக்கு வரும்போது அசல் வைர நகையோட வரணும். அது வாஸ்தவம் தானே. ஏன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும் பாருங்க. அந்த மதிப்பெல்லாம் உங்களுக்கு தானே. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். எங்க அம்மா நகையெல்லாம் அப்படியே இருக்கு. பைசக்கார பயமான என்னப்பா? அதெல்லாம் நீடாவை சேரணுங்கிறதா உங்க அம்மாவோட ஆசை. அம்மாவோட ஆசை இன்னும் என்னென்ன இருக்குமோ தெரியலையே. அது போகட்டும், கல்யாண விருந்து, ஊர்வலம், பாட்டு கச்சேரி, நாட்டு கச்சேரி, சின்ன மேளம், பெரிய மேளம், இதுக்கெல்லாம் 8,000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. என்னய்யா வர வர ஐட்டத்துக்கு மேல ஐட்டம் நீண்டுகிட்டே போகுது. அது அவங்க அம்மாவோட ஆசை. அந்த ஆடம்பரம்லாம் ஒண்ணும் தேவையில்லை. கல்யாணத்தை சிக்கனமாவே முடிக்கலாம். அட சும்மா இருடா தம்பி. கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தணுங்கிறத நீங்க விரும்பல, நானும் விரும்பல. அது உங்க அம்மாவோட ஆசைடா. ஐயா குரங்கு புள்ள, ரெண்டு புள்ள. ஐயா இங்க வாயம் கூட இப்ப சொன்னீங்க ஆமா, ஐட்டங்கள் ஒரு புத்தகம் நிறைய. அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா எவ்வளவு பணம் தேவை சொல்லு. கல்யாண செலவுக்கு ஒரு 5,000, வைர நகைகளுக்காக ஒரு 7,000, வரதட்சணை அது சட்டவிரோதமாச்சு. சின்னையா சீமைக்கு போயிட்டு வர்றதுக்கு நன்கொடையா ஒரு 15,000, ஆக மொத்தம் ஒரு 27,000. என்னையா 27,000 முகம் மாதிரி? ஒரு ரவுண்ட் சிகரா போடு, ஒரு ரவுண்ட் போடு. 30,000. 30,000? ஆமா, அடுத்த வாரம் கல்யாணம். இன்னையில இருந்து 3வது நாள் காலையில சரியா கரெக்டா 30,000 ரூபாய் கேஷா ராவ் பகதூர் கையில கொடுக்கப்படும். சரிதானே? போச்சு. என்ன ஆச்சரியமா இருக்குது. என்ன சார் திடீர் கொண்டு போடுறீங்க? இவர் என்ன நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கிறாரா இல்ல புதையல் கதையில எடுத்தாரா? அவரு நோட்டும் அடிக்கல, புஸ்தகம் அடிக்கல. அவர் என்னைக்கு பிச்சாண்டி தான். நான் தான் புதையல் எடுத்திருக்கேன். புதையல் நிஜமாவா? எங்க, எப்போ, எந்த இடத்துல? எங்கேயும் இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவில என்னோட அங்கிள் ஒருத்தர் டைமண்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதாவது என்னோட மாமா, மதர்ஸ் பிரதர். அவருக்கு சுமார் 2 கோடி ரூபாய் சொத்து சேரும். அவருக்கு வேற யாரும் வார்த்தை இல்ல, நான் ஒருத்தன் தான் வார்த்தை. ஆகினால அவ்வளவு சொத்தையும் என் பேர்ல உயிர் எழுதி வச்சுட்டு லாஸ்ட் வீக் தான் க்ளோஸ் ஆயிட்டார். அப்படியா? அப்போ நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். கோடீஸ்வரன்? கோடீஸ்வரனா? கோடீஸ்வரம். இதை நீங்க முன்னாடியே சொல்லப்படாதா? என்ன டாக்டர் நின்றுட்டு இருக்கிறீங்க? வாங்க டாக்டர், உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. சம்பந்தி, என்ன சம்பந்தி தரையில உட்கார்ந்து இருக்கீங்க? ஆமா, ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான் உட்காந்துருக்கீங்களா? என்ன சம்பந்தி நீங்க? எழுந்துருங்க எழுந்துருங்க. சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு பழக்கம். சம்பந்தி சம்பந்தி உட்காருங்க உட்காருங்க. சம்பந்தி ஐயா போய் யாராங்க எத்த பாக்கிறது வேணா வேலை பட சொல்றான். சம்பந்தி சூட்டு பட்டது வழக்கம் இல்லையா? சரி விடுங்க, நீங்க சூட்டு பட்டீங்க டாக்டர். பரவாயில்ல. அதனால கமலாவோட கல்யாணத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்றதா பிளான் போட்டேன். கண்டு இது நிஜம்தானா? வேண்டாம்,
சித்தப்பா நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த 30,000 நான் ஒண்ணும் கெட்டு போயிட மாட்டேன். என்கிட்ட இருக்கிற ஏராளமான பணத்துக்கு இந்த 30,000 ஒரு தூசி. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். உங்களை போல உயர்ந்த குணம் உள்ளவங்களை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது டாக்டர். நான் அதோட இன்னொன்னு யோசனை பண்றேன். என்ன? எனக்கு நீலான்னு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது. குழந்தைக்கு என்ன ஒரு 5-6 வயசு இருக்குமா? 5-6 வயசு. என்ன டாக்டர் இது? கல்யாண வயசாகி போச்சுது. ஆமா ஆமா, நல்ல அழகு, நல்ல புத்திசாலி. அப்படியா? நல்ல 8 அடி இருக்குமா? நீங்க நேர்ல பாத்தீங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் அது BA பாஸ் பண்ண போவாரு இல்லையா? அதுக்கு உங்களுக்கு நல்ல காம்பினேஷன். ஆமா சார். அதனால நான் என்ன நினைக்கிறேன், உங்க 2 பேருக்கும் கண்ணனோட கல்யாணத்தை சேர்த்து ஒரே முகூர்த்தமா வச்சிருந்தான்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆமா. ஏப்பா யாரா? நீலாதான் கல்யாணமே வேண்டாங்கிறாள? ஆடா நீ சும்மா இருடா. அவளுக்கு தகுதியான மாப்பிளை கிடைக்கல, அதனால வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ இவரை பார்த்தாதான் அவ வேண்டான்னு சொல்லுவாளா, இல்ல அவளை இவரு பார்த்தாதான் சும்மா விட்டுடுவாரா? அவ மனசை கரகரன்னு கரைச்சிட மாட்டாரு. டாக்டர் சார், உங்களுக்கு ஓய்வு இருக்கும் போது அடிக்கடி பிரிக்டிஸ் பண்ணுங்க. ட்ரை பண்றேன். முதல்ல கண்ணன் கமலா கல்யாணம் நடக்கட்டும். ஐயே, கல்யாணம் நடந்ததாகவே நீங்க நினைச்சீங்க என்ன? கணக்கா ஐயா, நீங்க ஜோசியர் விட்டு ஓடி போய் இந்த வாரத்துல ஒரு கல்யாணத்துக்கு நல்ல நாள் ஒண்ணு கொடுங்கன்னு வாங்கிட்டு வாரத்துல 5 நாட்களை அளவிட முடியுமா? அதே அப்பா, அதுக்கு அவ்வளவு வெயிட் இருக்கா? வான்மிகளை கண்டு தோகை விரித்தாடும் கலாபத்தின் நிலையைப் போல, பத்தாத பொய்கையில் குமுதன் எதிர்பார்த்ததும் வளர்மதி உறவு போல, தேன்மலர் சுவையாலே நீங்கார வந்து இன்னும் தேடியே வரவில்லையே என்று பெண்ணிய மனதோடு துள்ளி விளையாடுவே செங்கலின் அலைமீதிலே. இப்படிக்கு காவியத்திற்கு அடிமையான காதலி நீலா. அன்புலையும் அதான கவிதை. இது எழுதியது யார் கமலா? வேறு யார்? எல்லாம் இந்த நீலாதான். என்ன கமலா இது? இந்த நீலாங்கிறது இந்த கமலா சொல்லல, அந்த கவிதை சொல்லுது. வசந்தகான அதுக்கு வாழ்த்து கவிதை எழுதணும். அது தப்பா? யார் சொன்னது? வசந்தமும் பெண்களும் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொள்வது தப்பில்லையே. எப்படி? இப்போ உங்க அண்ணா செய்த முடிவுதான் தவறு. உண்மையிலேயே அவர் அதுதான் என் மனசை கவர்ந்தது. உண்மை சொல்லு, உன் மனசை கவர்ந்தது கவிதையா அல்லது கவிஞனா? ரெண்டும் இல்லை. நீ உள்ளத்தை கவர்ந்த இத்தனை பெருசு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான் இருக்க. அவ்வளவு பெரிய மேதாவி அவரு. அவரை நான் மீட் பண்ண எங்க பாக்குறது? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனா பாக்கலாம். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி எப்ப அட்மிட் பண்ண? அவர் அங்க அட்மிட் ஆகல. உங்களை போல கட்சி பைத்தியம், கலை பைத்தியம், காட்டு பைத்தியம், ரேஸ் பைத்தியம், காதல் பைத்தியம், இப்படி வர்ற பைத்தியங்களுக்கெல்லாம் வைத்தியம் செய்யும் டாக்டர் பத்தி அவர் இங்க உடனே வர சொல்லணுமே. முதல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாகும். தாராளமா வர சொல்லாமே. குட்டி சரியா உஷா, உள்ள போய் நீராவை கூப்பிட்டா. ஹோல்டா இல்லம்மா. என் முதல் கேள்வி பொண்ணுக்கு ஆடை மாறாத
பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சரி தலையில அடுத்த ரப்பர் பந்து மாதிரி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி துள்ளி குதிக்கிறதுலதான் என்ன கிரேஸ் என்ன போன்ஸ் கடலு. ஐம் சாரி குஸ். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எங்கப்பா கத்துக்கிட்ட? பாரிஸ். ஓ ராம், பாரிஸ் போயிருந்தியா நீ? ஏமா பாரிஸ் கார்னர்ல மெட்ராஸ் மூல இல்லையா? அடையாப்பா என்ன என்னுடைய பிரச்சனை அடுத்த கேள்வி. உன் பேர் என்ன? நீலா. உங்க அப்பா பேர் என்ன? ராவ் பகதூர் கே ராமசாமி. உங்க அம்மா அது தேவையில்லை. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அக்கா தம்பி எத்தனை பேர்? கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர்? கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர்? உச்சோட இருக்கிறவங்க எத்தனை பேர்? செத்து போனவங்க சிஸ்டர் இத பாருங்க. ஓ சிஸ்டர் நானா? மிஸ்டர் கல், உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் இதுக்குள்ள இருக்குது. நான் பிடிச்சுக்கிறேன். நீங்க ஆன்சரை எழுங்க. எழுங்க. ஐயோ Madam, I am ready to marry you. Mister, Paris Corner written. இப்ப என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, அவங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தயார்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ பிரெஞ்சு பேசுறீங்கன்னு நினைச்சேன். அப்போ உங்க டெஸ்ட் முடிஞ்சு பார்த்தா முடிஞ்சு போச்சு. கிரிக்கெட் இங்க கொஞ்சம் எழுந்துருங்க. இங்க sit down please. Sit down. இப்போ என்ன இப்போ நான் உங்களை டெஸ்ட் பண்ண போறேன். என்ன பண்றது மிஸ்டர் கல்? இது பெண்கள் காலமாச்சப்பா. எங்க போனாலும் லேடி ஃபர்ஸ்ட்ங்கறாங்க. ஆமா, உங்க நீலாக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சொன்னபடினா நீங்க ஆடித்தான் ஆகணும். ஆமா. உங்க பேரு? டாக்டர் பசுபதி. எம்ஏடி. எம்ஏடி மேன். பைத்தியம். உங்க உத்தியோகம்? லூலு டாக்டர். அதாவது நல்லா இருக்கிறவங்கள பைத்தியமாக்கும். ஐயோ, அதான் இவ்வளவு கோவம். ஒன்ற பெண்மணி கொஞ்சத்தில் எந்தமணி காதல் சந்த அம்மணி வேணும் உங்கள் தம்பி. ஒன்ற பெண்மணி கொஞ்சத்தில் எந்தமணி காதல் சந்த அம்மணி வேணும் உங்கள் தம்பி. கட்டிப்போ ராணி கட்டிப்போ பொம்மை கட்டிப்போட பட்டில் நம் கட்டிப்போ. மாறுதாளா? तेरे नखरे में गरम मसाला तुम्हारे रूप में मुझे मार डाला मार डाला मार डाला. तोरा मेरा दोनों दिल एक ही हो जाना, दिल एक ही हो जाना. मेरा 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 दोनों दिल एक ही हो जाना, दिल एक ही हो जाना. ये लैला नाने नखरा दिल ये बहनो, नखरा दिल ये बहनो. ये लैला नाने नखरा दिल ये बहनो, नखरा दिल ये बहनो. कट को
அப்படியே தலை வச்சுக்கோங்க. யுவதி நீவாவும் பூர்ண சந்திரோதயம் தருணீ சமுகாந்தி ஹேம சுந்தர ரசம்போ ரமணீ வாஞ்சடையே மகரத்வதம்போ லலலானி பிரேம லக்ஷ்மி விலாசரசமோ கட்டுக்கோ தாலை கட்டுக்கோ ரொம்ப கட்டுக்கோ நம்ம பிள்ளை கட்டுக்கோ కొనుకుతూ ఒక కళని నా రూపతికి సాగరికి పరస్పరికి ఊపతికి కులపలకు కొనుకుతూ ఒక కళని నా ఒక కళని నా ಇದೇ ಸ್ವಾಮಿ ನನಗೇನು ಗೊತ್ತಾಗಿದೆ. ಕುಂಜರಕ ಬೊಮ್ಮ ಕೇಳೆ ಎಲ್ಲಾರ ಜನ ಕುಂಜರಕ ಬೊಮ್ಮ ಕೇಳೆ ಕುಂಜರಕ ಬೊಮ್ಮ ಕೇಳೆ ಎಲ್ಲಾರ ಜನ ಕುಂಜರಕ ಬೊಮ್ಮ ಕೇಳೆ ಕಾವೇರಿ ಹೊಳೆಯಾಗಿ ಹರಿದಾರ ಹುಡುಗಿ ಅದ್ದೇರಿ ನಾಗಿ ಬಂದು ಕಡಬೇನೆ ಬಾಳನಿ ನಾಗಿ ನೀ ಮುಂದಿದರ ಹುಡುಗಿನ ಚಿನ್ನದ ಕಾಲ ಹಾಕಿ ಹಿಡಿದೇನೆ 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 என்னங்க ಹಿಡಿದೇನೆ ಕಟ್ಟಿಕೋ ತಾಳಿ ಕಟ್ಟಿಕೋ ரொம்ப கட்டிக்கோர மப்பிள்ளை கட்டிக்கோ എന്താ സാറേ കുറച്ച് വെറുതെ ഇരിക്കാമോ? നായർ കൊന്നു പറഞ്ഞു വരുമ്പോൾ കാലത്തന്നെ കറിയിട്ടില്ല ആയത് കൊണ്ട് തലം തിരിച്ചവനം ആയുധമാതി കണക്കിലറിഞ്ഞോ എടുത്തവരിച്ചു വരല് വലിച്ചു വളർത്തി വരച്ചു കുട്ടികളെത്തും വെള്ളമതീരം കുട്ടികൾ തങ്ങളുടെ തലയിലൊഴിച്ചു അങ്ങനെ ഒന്നും ചെയ്തില്ല വേണ്ടി വരില്ല കട്ടിക്കോ കാലം കട്ടിക്കോ ரொம்ப கட்டிக்கார மப்பிள்ளை கட்டிக்கோ நீங்களும் நீ சைடு போயிருக்கு. மனுஷன் நீ மூளைக்கு மெக்கானிக் நாமே நீதானே போகலாம் பைசாக்கி விடுவேனே எல்லா பாடல்களும் பாடல்கள் பாடுவே வள்ளி பட்டு போறவே இது பிள்ளைனாவா அரச மரணே அழகு வேண்டியனே பரிச போட்டு அணையிட்டீனா குருகனாக அகுரனே ஓ திணிக்கு சித்தா சிப்பா ஓ திணிக்கு சித்தா சிப்பா ஓ பில்லா ஓ பில்லா ஓ பில்ல பில்லா பில்லா ஓ திணிக்கு 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 சிதா சிதா பனா ஜோகா சுனா பனா ஜனா பனா ஜம் 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 கடக்கா குண்டக்கா கட்டுக்கோ காலை கட்டுக்கோ ரொம்ப கட்டுக்கோ ரப்ப கட்டுக்கோ நீனை கட்டிக்கோ கண்ணில முட்டிக்கோ உன்னை யாருக்குமே பிடிப்பதில்லை எட்டிக்கோ. You are unfit. Get out. இதுக்கு நான் சரியா படிச்சு படி வாங்கல நான் டாக்டர் இல்லை என்ன இதாது இப்படியா ஒரு மனுஷன் அவமானப்படுத்துறது? அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தினாலும் அது மட்டும் நியாயமா? என்ன இருந்தாலும் அவர் ஆண்பில்லை. அந்த பழைய காலம் மலையேறி போச்சுன்னா இப்போ ஆணும் பெண்ணும் சரிசமானம். உன் போன்ற அவளைய ஒருத்தர் அவமானப்படுத்தினா அவளை பெண்ணுலகமே திரண்டு வந்து பழிவாங்கும். என்னமோ ரொம்ப டேஞ்சரா பேசுறீங்களே, இனிமே நான் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியா தரணும்? அதான என்ன உங்களுக்கு தெரியும். ஆமா, நம்ம கமலா கல்யாணம் விஷயமா என்ன செய்ய போறீங்க? ஏமா கமலா, அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போறாங்க, எப்போ வருவாங்க?
அஷ்டஜாம பூஜை முடிஞ்சுதான் வருவாங்க. ஓஹோ கமலா, அப்ப நான் போயிட்டு வரணும். ஐயோ என்ன நீங்க இதுக்குள்ள என்னமா கமலா ஏதாவது சுகம் பண்ணிக்கிட்டா கொண்டு போப்போ. இதோ கொஞ்சம் கூட தெரியலையே. கலாதானம் பற்றுகையில அடுத்தபடியா எதை பத்தி எழுத போறீங்க? ஓ அதுவா, ஒரு ஏழை குறுக்கு வழியில கோடீஸ்வரன் ஆகிறது எப்படிங்கிறத பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது இன்னும் ஏற்ற வரல. அதுக்கு முன்ன எங்க வீட்டுல வந்தாச்சு. என்ன? நீங்க தான் நேற்றே கோடீஸ்வரன் ஆயிட்டீங்களா? ஆமா, உங்க அப்பாவுக்கு இப்படி 30,000 ரூபாய் கொடுக்க போறீங்க? வெரி சிம்பிள். நான் அம்மா உஷா, தாய ராணி, 2 பேரும் உள்ள போய் டிஃபன் ஆயிட்டா பார்த்துட்டு வாங்க போங்க. குழந்தைகளா லட்சணமா கிளவி மாதிரி. இதுதான் நம்ம டெக்னிக்கல் சீக்கிரம். எப்படி நம்ம பிளான்? படிச்சவங்க இந்த மாதிரி மட்டமான செயல் இறங்குறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சிருக்கீன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒண்ணு தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியவங்க சொன்னாலும் நியாயத்துக்கு விரோதமா நடக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் உலக அனுபவம் இல்லாத பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அனுபவம் எல்லாம் சிறைவாசத்துக்கு தான் வழிகாட்டுன்னு நான் நினைக்கிறேன். சிறைவாசங்களை எல்லாம் அனுபவிச்சாதான் பெரிய தியாகி ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த புளிய பார்த்து நீங்க பூனைன்னு நினைச்சது தவறுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சாப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்ல உப்பு அதிகம் நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் இந்த உலகத்திலே நான் நினைக்கிறேன். எப்படிங்க? பலே பலே குட்டி. என்ன? குட்டி நல்ல